ஹாய் மக்களே. இப்போ மணி 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். தலை வலிச்சுக்கிட்டே இருக்கா. நேற்று டயாலிஸ் பண்ணும்போது தலை வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் டீ குடிக்காமலே வந்துட்டேன். அப்புறம் நைட்டு அந்த வீட்டு வைக்கையில் தலையெல்லாம் வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் தலை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சா நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு டீ வாங்கிட்டாங்க. இந்த டீ கடை பக்கத்துலேயே இருக்கா. பக்கத்துலன்னா கொஞ்சம் தூரம் போனோம். ஒரு டீ மட்டும் வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன்னா அதுக்கு வந்து டீ எதுக்கு வாங்கணும், நானே டீ போடுறேன்னுட்டு நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காவ பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோத்தையும் குடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன். ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு தூங்குறவ எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டுது. என்ன இந்த மனசு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 1/2 லிட்டர் ஃப்ளாஸ்க்குள்ளே என்னால் குடிக்க முடியாது. இது 1/2 லிட்டர் டீ குடிக்கப்படுறது கிடையாது. ஒரு சின்ன டம்ளரில் இந்த தலைவலி போகிறதுக்காண்டி தான். இருந்தாலும் இப்படி போட்டு வச்சுருக்காவளே, தலை மறுபடியும் வலிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிக்கன்ட்டு வச்சுட்டு போயிருக்கா. நான் குளிச்சுட்டு வந்து பார்த்தா அதை ஃப்ளாஸ்கோட இது இருக்குது. அவைய நல்லா தூங்கிட்டு இருக்காவ. ஏன்னா விடியகால வேலையாக பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டாயெல்லாம் எந்த கடைக்காரவின்னு கேட்பான்ட்டு பார்த்து வாங்கி கொடுத்துட்டு இப்போ படுத்து தூங்குறா பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்டை பற்றி சொல்லணும்னா அவியலுக்கு இந்த இம்ப்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் அவியலோட ஸ்பீச் எப்படி இருக்கும்னா கட் அண்ட் ரைட்டாக அந்த மாதிரி. இப்போ ஒருத்தங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கேன், அவ்வளோதான். திருப்பி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற பழக்கமே இருக்காது. ரொம்ப சைலண்ட் டைப்பு. என்கிட்ட நல்ல நானும் நல்லா பேசுவேன். அவிய அதுக்கு கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக தான் ஆன்சர் பண்ணுவாங்க. மற்றபடி பாசமாக இருப்பாள் பார்த்துக்கோங்க. நான் எனக்கு கூட ஹெல்த் பிரச்சனை வரும்போது டெத் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அழும்போது கூட இவையே கல் மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்களாம். எங்கள் அம்மா சொன்னாவ. அப்போ நான் ரெக்கவரிலாம் ஆகிட்டு கேட்குறேன், இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு போயிருக்கேன், ஒரு கண்ணீர் கூடயுமா உங்களுக்கு வரல அப்படின்னா ஐயா அதுக்கு சொல்கிறவ மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் நீ போக மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் சிபிஆர் கொடுத்துட்டு இருந்தாவல. அதனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. உங்கள் வீட்டில் எல்லோரும் அழுதுட்டு இருந்தாவ அப்படின்னுட்டு சொல்கிறவ. ஒரு எமோஷ்னலாக வெளியே காட்ட தெரியல பார்த்துக்கோங்க. நானும் முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லோரும் வைப்பாங்களா, என் ஹஸ்பண்ட் இப்படி வச்சாவ, ஆனிவர்சரிக்கெலாம் அங்கே மோதிரம் போடுறாவ அப்படி போடுறாவன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி ஸ்டேட்டஸ் வைக்கும்போது நானே வீட்டுக்கு கேட்பேன், ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கி தந்திருக்கீங்களா, ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு மோதிரம் இந்த மாதிரிலாம் போடுறாவே, எனக்கு கோல்டில் ஒன்றுமே வாங்கி தரலையே அப்படின்லாம் கேட்பேன். ஆனால் வாங்கலான்னுட்டு நான் எந்த தங்க நகையை காமிச்சாலுமே வாங்கிடலாம் இந்த பதில் சொல்லுவாள். ஆனால் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாவ. இதுவா நல்லா இருக்குது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இதுவரை எதுவுமே வாங்கினது கிடையாது. நாங்கள் அப்படி தான் மக்களை எமோஷ்னல் காட்ட தெரியாது. அவைய சொல்கிறது இது எனக்கெல்லாம் இப்படி இது மூலமாக இப்போ வாட்ஸ்அப்பு இதிலெல்லாம் காமிச்சாதான் பாசங்கிறது கிடையாது. செயலில் தான் இருக்கணுமா அவியலை பொறுத்த வரைக்கும். இப்படி காட்டுறதுல காட்டுறதுல இல்லை. நம்ம ஒரு கஷ்டத்தில் நம்ம பண்ணுற செயலில் தான் அந்த பாசம் இருக்கும் அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாங்க. இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. அதாவது வாழ்க்கைன்னு என்னன்னே தெரியாதப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ ஒரு 20 வயசில். எனக்கு அப்போல்லாம் விளையாட்டு புத்தியில் தான் நிஜமாகவே இருந்தேன். உடனே குழந்த அதெல்லாம் வளர்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி இப்போ வாழ்க்கைன்னா இப்படித்தான். ஒரு சின்ன ஃபேமிலி அதோடு இருக்குங்கும்போது ஒரு நோய் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவ்வளோதான். நான் என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இது செஞ்சு வச்சுட்டு போனோம் பார்த்துக்க போகிறதா இருந்தால். ஏன்னா அவ்வளோ இதாக இருக்குது. பேரண்ட்ஸ் வீடுன்னு சொல்லலாம். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த உரிமை வேறு நம்மளுக்கு அம்மா அப்பா வீட்டில். இப்போ இருக்கிற உரிமை வேறு. கல்யாணத்துக்கு முன்னாடி அடிப்பிடி சண்டை எது போட்டாலும் கடந்து சண்டை போடுவோம். ஆனால் இப்போ வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை ட்விஸ்ட் ஆனாலும் உடனே போன வேகத்திலே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். சின்ன வீடாக இருந்தாலுமே நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற இதில் தான் ஃப்ரீடமே இருக்குது.
அது எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, இதில் தான் ஃப்ரீடம் இருக்குது. நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போவேன். எங்கள் அம்மாவும் நல்லா பாசமாக இருப்பாவ. ஆனால் சில சமயம் என் தம்பி கூட சண்டை வரும்போது முன்னாடி இருந்தது வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவன் ஏதாவது ஒரு வார்த்தைகள் ஏதாவது சொல்லிட்டான்னா வந்து ரொம்ப கோவம் வரும். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து உரிமை இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அதனால் படபடன்னு வீட்டுக்கே வந்துடுவேன். ஆனால் இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கண்டிப்பாக வந்து என் பிள்ளைங்க செட்டில் ஆகிற இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டை வந்து என் பசங்க நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோதான் மக்களே என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸு வந்து வாங்கிறதுக்கு 180 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல மக்களே. அதில் ஒரு அம்மா வந்து நான் உனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 200 போட்டு விட்ருந்தாங்க. எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து நிஜமாக நான் சீரக சம்பா ரைஸ் இதுக்கு முன்னாடி 90 ரூபான்னு ரேட் இருக்கும்போது தான் வாங்கியிருக்கேன். இப்போ 180 ரூபான்னொன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இவ்விய வந்து நான் வந்து ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் பொருளை வாங்கிட்டு வருவா பார்த்துக்கோங்க. இல்லைனா வீட்டுக்கு வந்தோடனே நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாவ. அதனால் அவிய வெறும் சிக்கனை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாவ. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 200 கொடுத்து போய் வாங்கிட்டு வாங்க, சீரக சம்பாவில் பிரியாணி திங்கணும்னு ஆசைப்பட்டாச்சு, சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டனால வாங்கிட்டு வந்தாவ. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அம்மா தான் போட்டு விட்ருந்தாங்க. எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எவ்வளோக்குள்ள எந்த அளவுக்கு அவங்க வந்து பாசம், இதுவும் ஒரு பாசம் தானே, போட்டுட்ருக்காங்கன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து ஆசைன்னு சொன்ன உடனே போட்டு விட்டாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ஒரு மனசு இருந்தால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து யூடியூப் மூலமாக நிறைய பேர் பார்த்துருக்கேன் மக்களே. ரொம்ப உதவிகளெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் நான் கொஞ்சம் மெடிசின் வாங்கிக்கிடுறேன் அவங்க பேரை சொல்லி. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தான் உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து என்னையே பூஸ்டப் பண்ணுது. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் கவலைப்படலை. இன்றைக்கி கொஞ்சம் இந்த டீ மேட்டரில் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்.